எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம மனசுல நினைக்கிற ஒரு விஷயத்த அடுத்தவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதும், நம்ம நினைச்சபடியே அவங்க அதை கரெக்டான ஒரு மீனிங்ல புரிஞ்சுக்கிறதும், இல்ல இப்படி கூட பாருங்களேன், எவ்வளோ ட்ரை பண்ணாலும் எங்களுக்குள்ள அந்த ஒரு கம்யூனிகேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணவே முடியல. ஏதோ ஒரு சண்டை வருது, ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட் வருது. அந்த ஒரு புரிதலே அங்கே இருக்க மாட்டேங்குது அந்த கம்யூனிகேஷனில், ஓகே, பேசுகிற விதத்தில். ஸோ இதெல்லாமே நம்ம தினசரி லைஃப்பில் நடக்கிற ஒரு விஷயமா இருந்தாலும், அந்த ஒரு கம்யூனிகேஷனை சேனலை எப்படி நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம்? அதுக்கு ஏதாவது ஒரு செட் ரூல்ஸ் இருக்கலாமா? டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் மாதிரி. ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது முக்கியமாக ஒரு கேஷுவல் செட்டப்பில் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எது உங்கள் லைஃபுக்கு, அவங்கவுங்க லைஃப் ஸ்டைலுக்கு, சிச்சுவேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால இங்கே மென்ஷன் பண்ண மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், கலீக்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே, ஸோ அந்த செட்டப்பில் இது சூட் ஆகும். ஸோ இதெல்லாம் சொல்கிறனால நான் ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேட்டரா அப்படின்னு உங்களுக்கு அந்த டவுட்டே வர வேண்டாம். உங்களோட சேர்ந்து நானும் கற்றுக்கிறேன். இந்த பர்டிகுலர் டாபிக் பற்றி நான் ரீட் பண்ணும்பொழுது ஒரு 3 ஆர்டிக்கல் ரொம்ப தெளிவாக எழுதியிருந்தாங்க, ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ யாருக்கெல்லாம் இந்த டாபிக் பற்றி இன்னும் ஒரு டீப் டைவ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ ப்ளீஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த லிங்க்ஸை செக் பண்ணுங்கள். ஸோ அதில் படித்த விஷயங்களில் ஒரு டாப் 10 பாயிண்ட்ஸ் மாதிரி எடுத்து இங்கே ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்க்கலாமா? முதல்ல டோன்ட்ஸ் பார்த்துடலாமா? இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து, நம்ம என்ன சொல்ல வரோன்றத கண்டிப்பாக அங்கே நிரூபிச்சிடணும். ஸோ அந்த ஒரு ஆங்கிள் நம்ம மைண்டில் டெவலப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதை சுற்றியே தான் நம்ம வந்து பாயிண்ட்ஸ் எல்லாமே ப்ரெசென்ட் பண்ணுவோம். நம்ம என்ன சொல்ல வரோம் அதுதான் முக்கியம், அதுதான் கொண்டு போய் சேர்க்கணும். அது ஒரு போர் மாதிரியும், அந்த போரில் நீங்கள் எப்படியாவது ஜெயிச்சிடணும். ஸோ அந்த ஜெயிக்கிற எண்ணம் மனசில் இருக்கும் பொழுது அங்கே ஒரு சேனலே எஸ்டாப்ளிஷ் ஆகாது. ஸோ ஒரு ஓப்பன் கம்யூனிகேஷன்னு சொல்லுவாங்கல்ல, நீங்கள் சொல்கிறதும் போய் சேரணும், அதே மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்றதும் உங்களுக்கு வந்து சேரணும் இல்லையா? அப்போ தான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களான்ற எல்லாமே நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ நான் சொல்ல வர்றது தான் முக்கியம், அதில் தான் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன், நான் அதை மட்டும்தான் கவனிப்பேன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகாது. ரெண்டாவது, யூஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் லாங்குவேஜ். எக்ஸ்ட்ரீம் லாங்குவேஜ்ன்னு நான் மீன் பண்ணுறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பர்சன்கிட்ட பேசும் பொழுது அவங்க ஹர்ட் ஆவாங்கன்னு தெரிஞ்சே நம்ம அந்த ஒரு இமோஷன்ஸில் வந்து அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறதோ, இல்லை நீங்கள் எப்போவுமே இப்படி தான், நீங்கள் மாறவே மாட்டீங்க, நீங்கள் திருந்தவே மாட்டீங்க, நீங்கள் செய்கிற வேலைகள் எல்லாமே கரெக்டாகவே இருக்காது. ஸோ நம்ம என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அங்கே அந்த அர்த்தம் கொண்டு போய் நம்ம சேர்க்கவே முடியாது. ஸோ அந்த மொமெண்ட்லேயே நம்ம ஒருத்தங்களை ஹர்ட் பண்ணணுன்ற அந்த ஒரு மோடுக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா அவங்களுக்குமே அதுக்கு மேலே நம்ம எவ்வளோ சொன்னாலும் அவங்க காதுலையும் அது விழாது. ஒன்ஸ் அவங்க ஹர்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் அந்த மாதிரி ஒரு மோடுக்கு போகும்பொழுது நம்ம அதுக்கப்புறம் நம்ம எவ்வளவோ நம்ம அர்த்தமுள்ள விஷயங்கள் எவ்வளோ சொன்னாலும் அவங்க ஹர்ட் ஆயிட்டாங்க, ஒன்ஸ் அந்த ஹர்ட் மனசுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு மேலே நம்ம சொல்கிற எந்த ஒரு பாயிண்ட்டும் கொண்டு போய் நம்ம சேர்க்க முடியாது. ஸோ எக்ஸ்ட்ரீம் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறதுனால நம்ம சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போய் சேர்க்க முடியாது. ஸோ அதில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அண்ட் மூணாவது பாயிண்ட், பாஸ்ட் ஈவெண்ட்ஸ். இது யூஸ்வலி நடக்கிறது தான். இப்போது ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே பேசும்பொழுதோ, இல்லை ஃபேமிலியில் ஜென்ரலாகவே, இப்போ ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே கூட நம்ம ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட் வருது, ஓகே, ஒரு பிரச்சனை, இல்லை நம்ம அதை பேசி சமாதானப்படுத்தணும், ஏதோ ஒரு இன்டென்ஷனில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், நல்லபடியாக தான் போகும். பட் இருந்தாலும் நம்மள அறியாமல் பழைய ஈவெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களும், ரொம்ப முன்னாடி நடந்த விஷயங்களும், அதெல்லாமே நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு நியாயப்படுத்துறதுக்கு முன்னாடி நடந்த ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுக்க அவங்களுக்கு வந்து கேட்குறவங்களுக்கு அது ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டர் மாதிரி இருக்கும். அதை வந்து ஒரு புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஒரு கோபத்துக்கு நம்மளே வந்து கொண்டு போய் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ பாஸ்ட் ஈவெண்ட்ஸை பற்றி பேசுகிறனால நிச்சயமாக எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணணும். அண்ட் அடுத்த பாயிண்ட், ஷோயிங் இன்சல்ட்ன்றது எல்லாருக்கும் தெரியும். ஒருத்தங்க மனம் நோகிற மாதிரி ஒரு செயல். பட் அதை நான் வந்து எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஷோயிங், அதாவது இப்போ 2 பேர் பேசுகிறாங்க, இப்போ நீங்களும் இன்னொருத்தவங்களும் பேசுகிறீங்க, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசுகிறீங்க. ஸோ நீங்கள் பேசிடுறீங்க, இப்போ அவங்க திரும்ப அதை பேசும் பொழுது நீங்கள் வந்து அதை கேட்காத மாதிரி இருக்கிறதோ, இல்லை
முகத்தில் அந்த ஒரு சலிப்புத்தன்மை காட்டுறதோ, இல்லை ஃபோனை பார்க்குறதோ, இல்லை அந்த ஒரு ஐ கான்டாக்ட் சொல்லுவாங்கல்ல, பாடி லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இது எல்லாமே வந்து வெல்கமிங்காக இல்லாமல் கொஞ்சம் அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரியோ இல்லை இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அந்த கம்யூனிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. நீங்கள் நினைக்கிறத விடவே இந்த ஒரு பாயிண்ட் அவங்களுக்கு ஹர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட டேமேஜ் ரொம்பவே பெருசாக இருக்கும். அவங்களுக்கு அது ஞாபகத்தில் இருக்கும். ஸோ என்னடா இவங்களுக்கு நம்ம பேசுகிறது இஷ்டம் இல்லையோ, ஆர் அவங்க சொல்கிறது மட்டும் நம்ம கேட்குறோம், நம்ம சொல்கிறது அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற குவெஸ்டன் எல்லாமே அந்த இடத்துல வரும். அடுத்த பாயிண்ட், டார்கெட்டிங் வீக்னஸ். இது வந்து நடக்கும். எப்போ நடக்கும் அப்படின்னா, நம்ம சொல்கிறது எல்லாமே நம்ம சொல்லிட்டோம், பட் இருந்தாலும் அவங்க புரிஞ்சிக்கல. அவங்களுக்கு எப்படியாவது நான் நினச்ச விஷயத்த அவங்க புரிஞ்சிக்கணுன்ற போது எல்லா விதத்துலையும் நம்ம ட்ரை பண்ணிவிட்டு நம்மளுக்கே அறியாமல், யாரும் வேணும்ன்ட்டு ஒருத்தங்களை ஹர்ட் பண்ணணும்னு பேச மாட்டாங்க, பட் நம்மளை அறியாமல் இதுக்கு முன்னாடி நடந்த மிஸ்டேக்ஸோ இல்லை இதுக்கு முன்னாடி அவங்க எப்போமோ ஒரு தடவை ஏதாவது தப்பு ஜென்யூனாக பண்ணியிருப்பாங்க. என்னென்னா உண்மையாக ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கலாம், எங்கேயாவது மிஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இந்த பாஸ்ட் மாதிரி தான், பட் பாஸ்ட்டை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். என்ன டிஃப்ரெண்ட்னா, நம்ம டார்கெட் பண்ணுறோம் அவங்கள வந்து போய் அவங்களோட வீக்னஸ், அந்த வீக் பாயிண்ட்டை போய் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது அங்கே லாக் ஆகிற மாதிரி, அதுக்கு மேலே அவங்களால பேச முடியாது. ஸோ ஒரு கார்னருக்கு புஷ் பண்ணி எந்த பாயிண்ட் சொன்னால் அவங்க அதுக்கு மேலே வாயை திறக்க மாட்டாங்க, எந்த பாயிண்ட் சொன்னால் அவங்க வீக் ஆகிடுவாங்க, எந்த பாயிண்ட் சொன்னால் இதுக்கு மேலே பதில் வார்த்தையே பேச மாட்டாங்கன்னு டார்கெட் பண்ணுறது. நீங்கள் நினைக்கலாம் நான் நினச்ச விஷயத்தெல்லாம் நான் கொண்டு போய் சேர்த்துட்டேன்னு, பட் அது நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. அந்த ஒரு புரிதல் அங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகிறது ஒரு பெரிய குவெஸ்டின் மார்க் தான். ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸுமே டெஃபினட்டாக நம்மளை அறியாமல் பட் டே டு டே லைஃப் ஸ்டைலில் நடக்கிற சில விஷயங்கள் தான். ஸோ இதை நம்ம பார்த்துக்கிட்டாலே, இது நடக்காமல் நம்ம பார்த்துக்கிட்டாலே ஒரு 30 to 40% கண்டிப்பாக நம்ம கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம டூஸ் பார்த்துடலாம், எதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஸ்டேட் ப்ராப்ளம் கிளியர்லி. ஸோ அது ஒரு இஷ்யூவாக இருக்கலாம், ப்ராப்ளமாக இருக்கலாம், கிளியராக சொல்கிறது. கிளியர்ன்ற போது எல்லோரும் சொல்லுவாங்க, சுற்றி வளைச்சி சொல்லாதீங்க, என்ன சொல்ல வரீங்களோ அதை ஸ்ட்ரெயிட்டாக ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கள், நேரடியாக சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் தான். அதை சொல்லும் பொழுதே ஐ திங்க் அதை நம்ம சரியாக சொல்கிறதுக்கு நம்ம பழகிட்டாலே அங்கே பாதி பிரச்சனை தீந்துடும். பட் அதை சுற்றி நம்ம நிறையா ஃபேக்டர்ஸ் டெவலப் பண்ணும்பொழுது தான் அங்கே ஒரு கன்ஃபியூஷன் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் திங், நம்ம என்ன சொல்ல வரோமோ அதில் நம்ம முதல்ல கிளியராக இருக்கணும் அண்ட் அதை கிளியராக கம்யூனிகேட் பண்ணணும். அண்ட் அடுத்த பாயிண்ட், டேக் கேர் ஆஃப் ஐ ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் என்னோட ஒரு ஒப்பீனியன் கூட இருக்குது, அதுவும் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த டேக் கேர் ஆஃப் ஐ ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா, நம்ம பேசும் பொழுது நான் அப்படின்ற வார்த்தையை எத்தனை தடவை நம்ம யூஸ் பண்ணுறோம், எங்கே யூஸ் பண்ணுறோம், எதுக்கு யூஸ் பண்ணுறோம், நம்மளை அறியாமலே அதை நம்ம நிறையா யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதில் நான் சொன்னேன்ல என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு. இப்போது நம்ம ஒருத்தங்க கிட்ட சொல்லும் பொழுது, இப்போ ஏதோ ஒரு குறையை பற்றி பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க செஞ்ச மிஸ்டேக்கை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அங்கே வந்து நீ, அதாவது யூ, நீங்கள் மறுபடியும் நம்ம அதை சொல்லிகிட்டே இருந்தோம்னா அவங்கள வந்து அதை குத்துற மாதிரி, அவங்கள பாயிண்ட் பண்ணுற மாதிரி, அப்பவும் நம்ம பேசுகிறது வந்து சரியாக போய் சேராது. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ஜெயிக்கிறது பற்றி பேசினாலோ இல்லை குறைய நம்ம வந்து சரி செய்யணும்னு பேசினாலோ நம்மன்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணணும். வி, ஓகே, ஃபோக்கஸ் ஆன் வி வந்து நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். இந்த பிரச்சனையை நம்ம ஒன்றா சேர்ந்து சால்வ் பண்ணணும். இந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணுறதுனால நம்மளுக்கு அது எவ்வளோ வேல்யூபிள், எவ்வளோ நல்லது கிடைக்கும். ஸோ அது எப்போவுமே வந்து வின்-வின் சிச்சுவேஷன்னு சொல்லுவாங்க. பேசுகிற நீங்களும் ஜெயிக்கணும், கேட்குற அவங்களும் ஜெயிக்கணும். ஸோ அந்த ஒரு சிச்சுவேஷன் இருந்தால் தான் அந்த கம்யூனிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம மட்டும் ஜெயிச்சு அவங்களும் தோக்குறாங்க அப்படின்னா, தோக்குற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா அங்கே அது அந்த ப்ராப்பர் சேனல் எஸ்டாப்ளிஷே ஆகாது. அதே நேரத்தில் உங்களோட ஃபீலிங்ஸை கம்யூனிகேட் பண்ணும் பொழுது நம்ம டெஃபினட்டாக ஐ சொல்லலாம். ஓகே, நான் ஃபீல் பண்ணுறேன், நான் இதை கோ த்ரூ பண்ணுறேன். அப்போ ஜென்யூன், அங்கே வந்து அந்த ஒரு உண்மைத்தன்மை தெரியும். நீங்கள் ஜென்யூனாக என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அங்கே அந்த ஐ ஸ்டேட்மெண்ட் தெரியும். மற்றபடி ஜெயிக்கும் போது நீங்கள் ஐ அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டு, நான் தான் செஞ்சேன், நான் தான் இந்த சக்ஸஸ்க்கெல்லாம் காரணம், ஸோ என்னால் தான் இது எல்லாமே உருவாக்கப்பட்டது, ஸோ அங்கே நீங்கள் ஐ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கேட்குறவங்களுக்கு ஓ அப்போ நம்ம எதுவுமே செய்யலை போல, இவங்க தான் எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க, இவங்களால தான் எல்லாமே கிடச்சிது அப்படின்ற மாதிரி ஒரு இது போயிடும். ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம எந்த ரீசனுக்காக என்ன வேர்ட் யூஸ் பண்ணுறோன்றதுல நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 3வது பாயிண்ட், ஹானஸ்ட்.
நம்ம என்ன சொல்ல வரோமோ 100% ஹானஸ்டி நம்ம காட்டணும். இது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஓகே, உங்களை ரொம்ப தெரிஞ்சவங்க தான் கண்டுபிடிக்க முடியும். ஆர் ஆஃபீஸ் கலீக்ஸ்லலாம் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு இல்லாத ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அப்படிலாம் எதுவுமே இல்லை. பேசும்பொழுது நம்மளுக்கு தெரியாது. ஓகே, நமக்கு வந்து அந்த உண்மைத்தன்மை வந்து நம்ம வெளிப்படுத்துகிறோமான்னு பேசுகிறவங்களுக்கு தெரியாது. கேட்குறவங்களும் நீங்கள் பேசுகிறத பார்க்குறவங்களுக்கும் நிச்சயமாக தெரியும் எந்த அளவுக்கு நீங்கள் பேசுகிற விஷயத்த உண்மையோட பேசுகிறீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் பேசுகிற விஷயத்தில் நம்பி அதை உணர்ந்து பேசுகிறீங்கன்றது கேட்குறவங்களும் பார்க்குறவங்களும் அது ஈஸியாகவே புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஹானஸ்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த பாயிண்ட், ஆக்டிவ் லிஸ்னிங். இப்போ சொல்லுவாங்கல்ல, கம்யூனிகேஷன்ன்றது வாய் திறந்து பேசுறது மட்டும் இல்லை, எவ்வளோ தூரம் நம்ம புரிஞ்சுக்கிறோன்றது. அடுத்தவங்க அவங்களோட பிஹேவியர், நம்ம பேசும்போது அவங்க எப்படி, அவங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது, அவங்க எப்படி நம்ம சொல்கிறதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே நம்ம கவனிக்கணும். அதில் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ லிசனிங் பொறுத்த வரைக்கும் கம்யூனிகேஷனுக்கு வந்து ஒரு பெரிய ரோல் இருக்குது. அதாவது பேசுகிற வார்த்தைகள், வாய் திறந்து பேசுகிற வார்த்தைகள் மட்டும் கிடையாது, அமைதியை கூட அதுலேயும் நிறைய அர்த்தங்கள் இருக்குது. ஒரு 2 பேர் வந்து ஒரு பர்சனலான ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது நடுவில் இருக்கிற அந்த சின்ன சின்ன அமைதியில் கூட அவ்வளோ ஒரு அர்த்தம் இருக்குது, அவ்வளோ ஒரு வேல்யூ இருக்குது. அதை நம்ம கூர்ந்து கவனிக்கும் பொழுது தான் அந்த ஃபுல் கம்யூனிகேஷனை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும், அந்த பர்சனையும் நம்ம முழுசாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ கவனிப்பு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் அடுத்தது டோன். நம்ம எந்த டோனில் பேசுகிறோம். இப்போ கோபத்தை கூட ஒரு அளவு மீறி அந்த கத்துற ஒரு டோனுக்கு போயிட்டோம் அப்படின்னாலே நம்ம சொல்கிற விஷயம் ரொம்ப நியாயமான விஷயமா இருந்தாலும் அது போய் சேரவே சேராது. நீங்களும் நிறையா ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. எல்லார் லைஃப்லேயும் நடக்கிற ஒரு விஷயம் தானே. அந்த இமோஷன் ரொம்ப ஹை ஆகும் பொழுது நம்ம ஒரு பீக் லெவலில் நம்ம போய் கத்தி அதை வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னா டெஃபினட்டாக அந்த நேரத்தில் நம்ம சொல்கிற விஷயத்தில் நியாயம், தர்மம், 100% உண்மை எல்லாம் இருந்தாலும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கும் கேட்கவே கேட்காது. நம்ம பேசுகிற அந்த சத்தம், அந்த லெவல் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து மறுபடியும் ஹிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்குமே தவிர நம்ம என்ன சொல்ல வரோன்னு அவங்களும் அதை புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. அண்ட் நம்ம கத்தும் பொழுது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு அது இன்னும் அவங்க வாய்ஸ் ரைஸ் பண்ணணும். ஸோ அது அந்த மாதிரி ஒரு மோடுக்கு தான் போயிடுமே தவிர அங்கே அந்த அர்த்தமுள்ள அப்படின்ற அந்த வார்த்தைக்கு அங்கே இடமே இல்லை. ஸோ அதை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கணும். அண்ட் அடுத்த பாயிண்ட், பி ஃப்ளெக்சிபிள். ஃப்ளெக்சிபிள்னு சொல்லும் பொழுது நான் மட்டும் பேசிடணும், நான் மனசில் நினச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் போய் சொல்லிவிட்டு நான் என் வேலையை பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா டெஃபினட்டாக அந்த ஒரு கம்யூனிகேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த பேசணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டைமை கவனிச்சுக்கோங்க. ஓகே, ரொம்ப நீங்கள் பிஸியாக இருக்கும்போது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை போய் சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பிடாதீங்க. ஸோ உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கோ ஆர் நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்களோ அவங்களுக்கும் அந்த அளவுக்கு நேரம் இருக்கணும் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் பேசுகிறத கவனிக்கிறதுக்கும். பிகாஸ் நீங்கள் பேசுகிறத கேட்குறது மட்டும் முக்கியம் இல்லை, உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் வேணும். நீங்கள் பேசினதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு அவங்க திரும்ப சொல்லணும். அதை கேட்குறதுக்கு நம்மளுக்கு பொறுமையும் ரொம்ப இருக்கணும். ஸோ அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு டைமை கவனிச்சுக்கோங்க. ஸோ அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பொறுமை இருக்கும் பொழுது அவங்க சொல்கிறதும் நம்ம கேட்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஸோ இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டோன்ட்ஸில் ஒரு சின்ன சம்மரி, நான் சொல்கிற பாயிண்ட் தான் கரெக்டுன்னு ப்ரூவ் பண்ண வேண்டாம். எக்ஸ்ட்ரீம் லாங்குவேஜ், இன்னொருத்தங்களை குத்துற மாதிரி பேச வேண்டாம். பழைய கதைகள், முன்னாடி நடந்த ஈவெண்ட்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதை திரும்ப இழுத்து கொண்டு வர வேண்டாம். அப்புறம் நம்மளோட பிஹேவியரில் எந்த விதத்துலேயும் இன்சல்ட் பண்ண வேண்டாம். அண்ட் ஒருத்தங்களோட குறையை டார்கெட் பண்ணுறதோ இல்லை இந்த சொன்னால் அவங்க இதுக்கு மேலே பதிலே பேச முடியாது, அவங்கள லாக் பண்ணணுன்ற மாதிரி பேசுகிறதோ இது எதுவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. ஸோ இதை அவாய்ட் பண்ணணும். எதை செய்யலாம் அப்படின்னா, நம்மளோட ப்ராப்ளம், நம்ம என்ன சொல்ல வரோமோ அதை முதல்ல நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோமான்னு கவனிக்கிறது. எங்கே நான் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுறதும் நாம அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணுறதுக்கும் அந்த வித்தியாசத்தை புரிஞ்சு யூஸ் பண்ணுறது. முடிஞ்ச வரைக்கும் இல்லை 100% நேர்மையாக இருக்க முயற்சி பண்ணுறது. அடுத்தது
நிறைய கவனிக்கிறது, அவங்களோட இமோஷன்ஸை கவனிக்கிறது, அவங்க எப்படி நம்ம பேசுகிறத எடுத்துக்கிறாங்க, அவங்க எப்படி நம்ம பேசுகிறத ஃபீல் பண்ணுறாங்க, இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கவனிக்க ஆரம்பித்தாலே இன்னுமே ஒரு பெட்டர் கம்யூனிகேட்டராக இருப்பீங்க. ஸோ பேசும் பொழுது உங்கள் டோன் எப்படி இருக்குது, ஏன்னா இது எல்லாமே நானுமே கற்றுக்கிறேன். இன்னும் நானும் வந்து ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும், ரொம்ப இமோஷ்னலி ஹை லெவலில் இருக்கும் பொழுது ஒரு ஆத்திரத்துலேயோ ஒரு கோவத்துலேயோ நம்ம கத்திடுவோம். பட் அதுக்கப்புறம் நம்ம புரிஞ்சுப்போம், இல்லை இதெல்லாம் படிக்கும் பொழுது ஓகே அந்த டோன் வந்து என்னதான் நம்ம சொல்கிறது சரியாக இருந்தாலும் அந்த கேர்ஃபுல்லாக அந்த எந்த டோனில் நம்ம பேசுகிறோன்றது கூட ரொம்ப முக்கியன்றது இதுலேருந்து தெரியுது. அடுத்தது ஃப்ளெக்சிபிலிட்டி. நம்ம பேசணும், நம்ம கிளம்பணும்னு இல்லாமல் நம்ம பேசும் பொழுதே அவங்களும் திரும்ப சொல்லணும், அந்த ஃபீட்பேக்கையும் நம்ம கேட்கணுன்ற மைண்ட் செட்டை நம்ம டெவலப் பண்ணிக்கிறது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் வேறு ஒரு நல்ல டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். Until then, take care. Bye.